Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.15ல 4th sum. The following table show the data about the number of pipes and the time taken to fill the same tank. Number of pipes 2 கொடுத்திருந்தாங்கன்னா அதோட time taken 45. 3 கொடுத்தா 30. 6 கொடுத்திருந்தா அதோட time taken 15. 9 10. அதாவது ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 45 மினிட்ஸில் இந்த டேங்க் ஃபில் ஆகிடுது. 3 பைப் யூஸ் பண்ணுறாங்கன்னா 30 மினிட்ஸில் இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடுது. 6 பைப் யூஸ் பண்ணாங்கன்னா 15 மினிட்ஸில் அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுது. அதே மாதிரி 9 பைப்பு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 9 பைப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் ஃபில் ஆகிடுது. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க அந்த கொஸ்டினில். Next, draw the graph for the above data and hence. கிராஃபில் இந்த டேட்டாவை நம்மளுக்கு ட்ரா பண்ணி காட்ட சொல்கிறாங்க. Find the time taken to fill the tank when 5 pipes are used. 5 பைப்பு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்றத நம்ம டைம் டேக்கன் மினிட்ஸில் சொல்லணும் கிராஃபில். நெக்ஸ்ட்டு second point, find the number of pipes when the tank 9 minutes. இப்போ இந்த டேங்க் வந்து 9 மினிட்ஸில் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா அப்போ எத்தனை பைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு செகண்ட் பாயிண்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கிராஃபில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளை பாருங்கள். டேபிளில் 2, 3, 6, 9 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 45, 30, 15, 10ன்னு டிகிரிஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லெஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து என்ன வேரியேஷன் சொல்லலாம் அப்படின்னா இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு XY ஈக்குவல் டு K ஃபார்முலா. அதாவது 2 × 45, 3 × 30 எது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது வேல்யூ 90. ஸோ XYயை மல்டிப்ளை பண்ணால் கேவோட வேல்யூ என்ன வருது 90 அப்படின்னு வருது. அதாவது XY ஈக்குவல் டு 90. ஸோ இப்போ கிராஃப் பார்ப்போம். ஸ்கேல் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்னு எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1, 2, 3 1 யூனிட்ல எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ் எக்ஸ்ன்றது. ஒய்யோட வேல்யூ டைம் டேக்கன், இதோட யூனிட்ஸ் வந்து 10, 20, 30, 40, 15 எடுத்திருக்கேன். 10 யூனிட்ஸில் எடுத்திருக்கேன். இது வந்து ஆரிஜின். ரெண்டும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து ஆரிஜின். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது 2, 45. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ வந்து 40. 2, 45. ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ என்னது, நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா டைம் டேக்கன் எவ்வளோ ஆகுது, அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் டேக்கன் என்ன ஆகுது அப்படின்னா 2, 45. ஸோ 40, 50க்கு நடுவில் தான், அந்த சென்டரில் தான் 45 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ 2, 45. நெக்ஸ்ட் பாயிண்ட் 3, 30. 3 எங்கே இருக்குது, எக்ஸ் வேல்யூவில் 3 இங்கே இருக்குது, 30 இங்கே இருக்குது, ஒயில் 30 இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது 3, 30. நெக்ஸ்ட்டு 6, 15. எக்ஸ் ஆக்சிஸில் 6 இங்கே இருக்குது, 15 ஒய்யோட வேல்யூ 15 எங்கே இருக்குது, அதாவது 10க்கும் 20க்கு நடுவில் 15 இருக்குது. அப்போ 6, 15. 6, 15. இந்த லைன் இங்கே ஜாயிண்ட் ஆகுது, இந்த லைன் இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இது 6, 15. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது 9, 10. 9 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் 9, 10. ஸோ இந்த டாட்டை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த லைனில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க். ஃபில் த டேங்க் வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு. 5 பைப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த டேங்கை ஃபில் பண்ணக்கூடிய டைம் டேக்கன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ நேரத்தில் அது ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் பைப்புன்றது இங்கே தான் இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து நம்பர் ஆஃப் பைப்பு. அப்போ 5 பைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து
எத்தனை மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுது அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போ இங்கே 5ன்றது இந்த லைன் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுது, இங்கே ஜாயிண்ட் ஆகுது. 5 பைப்பை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அந்த டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். அந்த 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 பாயிண்ட் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுது, 18ல் ஜாயிண்ட் ஆகுது. அதாவது 18, 19, 20. அப்போ 10க்கும் அதாவது 18 வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்த நம்ம 5,18 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் இன் 9 minutes. அதாவது 9 minutesல டேங்கை ஃபில் பண்ணுது அப்படின்னா இப்போ எத்தனை பைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டைம் டேக்கில் 9ன்ற பாயிண்ட் எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா 10ல் ஜாயிண்ட் ஆகுது. இங்கே ஜாயிண்ட் ஆகுது, 10ல் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுது, 10ல். 10,9 அப்படின்னு எழுதலாம். அதாவது இங்கே 9 minutes. 9 minutesனால் பைப் வந்து 10. ஸோ அப்போ 10,9 எழுதலாம். ஸோ ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ணுவோம். சொல்யூஷன், அதாவது எக்ஸோட வேல்யூ நம்ம அதாவது 5 பைப் யூஸ் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க, டைம் டேக்கன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ XY = 19 தானே எடுத்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னா 5Y, ஒய் தெரியாது. ஸோ ஒய் அப்படி வச்சுக்கிறோம் 90. ஸோ இந்த 5 இந்த 90 கேன்சல் பண்ணலாம். இப்போ 18 5s are 90. ஸோ Y = 18. அப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ என்னது ஃபைன் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூ என்னது 18. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 9. அதாவது ஒய் 9 minutesல டேங்கை ஃபில் பண்ணுது அப்படின்னா அப்போ எக்ஸ் வந்து எத்தனை பைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ XY = 90 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது இதில். ஸோ எக்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். ஒய்யோட வேல்யூ 9 = 90. அப்போ 9x = 90. இப்போ 1 9s are 9, 10 9s are 90. இப்போ x = 10. அப்போ இந்த வேல்யூ நம்ம இப்படி ஃபைன் பண்ணிட்டோம் 10. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக 2 வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ இந்த மெத்தடில் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அனதர் ஒன், நம்ம கிராஃபில் இதுக்கு முன்னாடி உள்ள சம், ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்மில் எப்படி போட்டோம் அப்படின்னா கிராஃபில் ஃபைன் பண்ண வேல்யூ போட்டோம். அதாவது 5 பைப் அப்படின்னா யூஸ் பண்ணோம்னா 18 வந்து ஒயில் வந்து 18 minutes ஆகுது அப்படின்னு போட்டோம். அப்போ 5,18 ஃபைன் பண்ணோம் இல்லையா. எக்ஸோட வேல்யூ 5னா ஒய்யோட வேல்யூ 18 ஃபைன் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்து 9 minutes ஆகுது அப்படின்னா 9 minutesல டேங்க் ஃபில் ஆகுதுன்னா அப்போ 10 பைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு 10,9 ஃபைன் பண்ணணும். இப்போ டைரெக்டாக எப்படி ஆன்சர் எழுதணும், இப்போ டைரெக்டாக வென் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 18. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. செகண்ட் பாயிண்ட், வென் ஒய் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு 10. அதாவது கிராஃபில் 5,18 அப்படின்னு பாயிண்ட்டு ஃபைன் பண்ணோம். அதேமாதிரி கிராஃபில் 10,9 அப்படின்னு ஃபைன் பண்ணணும். அது எக்ஸோட வேல்யூ 5னா ஒய்யோட வேல்யூ 18 ஃபைன் பண்ணணும். 10 இது எக்ஸோட வேல்யூ 10னா ஒய்யோட வேல்யூ 9ன்னு ஃபைன் பண்ணணும். அந்த வேல்யூ நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட் சம் செகண்ட் தேர்ட் சம்லலாம் நம்ம இந்த மெத்தடில் தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதே மெத்தடில் சிம்பிளாக நீங்கள் எழுதிருந்தாலும் எழுதலாம், ஃபைன் பண்ணலாம்.